ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு. தங்கத்துக்கு நிகரான வெள்ளிக்கு நிகரான இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தோட 18வது நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு போயிட்டு காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவித்து வழிபாடு நடத்துவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புண்ணிய நதிகளை நீராடினா பாவங்கள் தீரும். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்து இருந்தாலும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல காரியங்களை செய்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நாம் செய்ய தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் இல்லை வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பல மடங்கு பெருகும். அதனாலேயே இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடிப்பெருக்கு, பெருக்குனா பெருகிக்கிட்டே போகிறது. இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம குடும்பத்தில் பணவரவுக்கு தடை இல்லாமல் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் லக்ஷ்மி கடாட்சத்தை இருக்கிறதுக்காகவும் உதவுது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு வர்றதால அன்றைய தினம் நாம் தங்கத்துக்கு நிகராக வாங்கக்கூடிய வெள்ளிக்கு நிகராக வாங்கக்கூடிய சில பொருட்கள்னு இருக்குது. இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அட்சய திருதியைக்கு நிகரான சமமான ஒரு நாள் தான். அட்சய திருதியைனா என்ன? அட்சய பாத்திரம், அல்ல குறையாத பாத்திரம். அதனால தான் அன்றைய தினம் தங்கம் வெள்ளின்னு வாங்கி குவிக்கிறோம். அதுக்கு நிகரான இன்னொரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். அதனால் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஆடிப்பெருக்கு தினத்துலேயும் வாங்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு முக்கியமான வழிபாடாக கருதப்படுவது காவிரி வழிபாடு தான். அது போக பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கிறது, விநாயகர் வழிபாடு, நீர் வழிபாடு, காவிரி தாய் வழிபாடுன்னு சொல்லி அன்றைய தினம் எக்கச்சக்கமான வழிபாடுகள் இருக்குது. சுமங்கலி பெண்கள் கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும், கணவரோட ஆயுள் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஆடிப்பெருக்கு தினத்தில் தாலி கயிறு மாற்றிப்பாங்க. திருமணமாகாத பெண்கள் திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடியவங்க மஞ்சள் சரடை கழுத்தில் மாட்டிப்பாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சில பூஜை முறைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தும். சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு தினத்தில் நீங்கள் தாலி கயிறு மாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைய தினம் 9:10 ராகு காலம், 1:03 யமகண்டம், இந்த 2 நேரத்தை மறந்துடாதீங்க. இந்த 2 நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் நீங்கள் மாற்றலாம்? அன்னைக்கு எப்போ நல்ல நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 7:35 மணிலேருந்து 8:55 வரை இது ஒரு நல்ல நேரம். அதே மாதிரி 10:35 மணிலேருந்து 11:55 வரை காலையில் இந்த 2 நேரங்கள் தான் நல்ல நேரம். தாலி கயிறு மாற்றுறதுக்கும் ஆடிப்பெருக்குக்கு வழிபாடு செய்யறதுக்கும் இந்த 2 நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைங்க. ஒரே ஒரு சொம்பு தண்ணீரில் பல புண்ணிய நதிகள் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி பாவிச்சு அந்த தண்ணிக்கு முன்னாடி ஒரு தீபம் போடுங்க. அதை பற்றின ஒரு பிரத்யேக பதிவு கூட இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது போக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் என்னென்ன பொருட்களை வாங்கலாம், அதுலேயும் குறிப்பாக தங்கத்துக்கு வெள்ளிக்கு நிகரான சில பொருட்களை வாங்கணும். அட்சய திருதிக்கு நிகரான நாள் அப்படிங்கிறதால தங்கம் வெள்ளிக்கு நிகரான சில பொருட்களை வாங்கலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கத்துக்கு நிகராக நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூ, ஏதாவது ஒரு மலர், ஆவாரம் பூவாக இருக்கலாம், இல்லை மஞ்சள் கலர் ரோஜாவாக இருக்கலாம், எல்லோ ரோஸாக இருக்கலாம். அதுலேயும் இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை நீங்கள் ஆடிப்பெருக்கு தினத்தில் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அது போக மஞ்சள், இந்த மஞ்சள் அப்படிங்கிறதும் தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் தான். குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், எந்த மஞ்சளாக இருந்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு மஞ்சள் வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்தது வெள்ளிக்கு நிகராக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி. வெள்ளை நிறத்தில் சுவாமிகளுக்கு நைவேத்தியம் செய்யறதுக்காக, பாயசம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஜவ்வரிசியை உங்களால் குறைஞ்சது எவ்வளவு அளவு வாங்க முடியுமோ அதை வாங்கி வைக்கலாம். இது வெள்ளிக்கு நிகரான ஒரு பொருள். ஜவ்வரிசி முடியலையா, கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா சுத்தமான பச்சரிசி 1 கிலோ வாங்கி வச்சுடுங்க. இது எல்லாமே வெள்ளிக்கு நிகராக வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய். லக்ஷ்மி குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் ஊறுகாய்.
ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு நீங்கள் ஊறுகாய் பயன்படுத்தினாலும் அந்த ஊறுகாய் இல்லாமல் ஆடிப்பெருக்கு மாதிரி வரக்கூடிய விசேஷ நாட்களில் ஒரு 10 ரூபாய்க்காவது புதுசாக ஊறுகாய் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அது மூலயமா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரரோட அம்சம் இருக்கும். லக்ஷ்மி குபேரர் அம்சம் இருந்தால் 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். அதனால் ஒரே ஒரு பாக்கெட் ஊறுகாய் வாங்கிக்கோங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் நிறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள்னு சில பொருட்கள் இருக்குது. அதில் முக்கியமான பொருட்கள் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வற்றல், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். இது எல்லாத்தையும் வாங்கி நிரப்பி வைக்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பஞ்சம் இருக்காது, அது குறையவே குறையாது, பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால் உங்கள் வீட்டுக்கு தினமும் நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு வாங்கி வைக்கலாம். ஒரு சில பேர் ஆவணி மாதம் திருமணம் இருக்கும், அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல நாட்கள் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆடி மாதத்தில் இந்த சில பொருட்களை வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். ஆனால் ஆடி மாதம் முழுக்க இந்த பொருட்கள் வாங்காமல் ஆடிப்பெருக்கு தினத்தில் நீங்கள் கல்யாணத்துக்கு தேவையான புடவைகள், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாத்தையும் வாங்கி வைக்கலாம். கல்யாணத்துக்கு தேவையான நகை நட்டு வாங்குறதுனா கூட நீங்கள் ஆடிப்பெருக்குனால பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் கயிறு, தாலி கயிறு, குங்குமம், வாசனை மலர்கள், ரவிக்கை துணி, கண்ணாடி, முடிஞ்சால் வளையலும் வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஆடிப்பெருக்கு தினத்தில் சுமங்கலி பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த பொருட்கள் முதல்ல வாங்குறீங்களோ இல்லையோ, மஞ்சளும் கல்லுப்பும் இந்த 2 பொருளையும் வாங்கி உங்கள் வழிபாட்டில் மறக்காமல் வச்சுடுங்க. ஒரு வீட்டில் முதல்ல வர வேண்டியது மங்களமும் ஐஸ்வர்யமும் தான். இந்த 2ஐயும் நம்ம வாங்கிட்டாலே மற்ற எல்லா விஷயங்களும் தானாக நம்மளை தேடி வந்துடும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாளில் புதுசாக நகை வாங்குறவங்களாம் தான் நகை வாங்கலாம். ஏதோ புதுசாக விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரொம்ப நாட்களாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க. அது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் ஆடிப்பெருக்கு தினத்தில் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் செய்யலாம், டீலிங் பேசலாம். புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அந்த நாளில் அப்ளை பண்ணலாம். இன்னும் சில பேர் புதுசாக கடை திறக்கலான்னு இருப்பாங்க. வியாபாரம் பண்ணுறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு என்னைக்கு கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த கடை திறப்பு விழாவை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வச்சுக்கலாம். ஆடி 18 பெருக்கு அன்னைக்கு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மெத்தை, சோஃபா இது மாதிரி எந்த பொருட்கள் வேணாலும் வாங்கலாம். ஆனால் நம்ம கட்டாயம் சொல்லிக்கக்கூடிய ஆவாரம் பூ, ஜவ்வரிசி, அதுக்கப்புறமா லக்ஷ்மி குபேர வாசம் இருக்கக்கூடிய ஊறுகாய், இந்த 3 பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அட்சய தீர்த்தைக்கு தங்கம், வெள்ளி வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலன் உங்களுக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கே கிடைக்கும். எல்லா பொருட்களையும் வாங்க முடிஞ்சால் கூட வாங்குங்க. இல்லை இதில் ஏதாவது என்னால் ஒரு பொருளை தான் வாங்க முடியும், தங்கம் வெள்ளி வாங்குற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் உங்களால் என்ன வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.